இங்க சுற்றுச்சூழல்ல வந்து குத்தாலம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குண்ணே, கோமல்ல இருக்கு, இங்க நம்ம ஊர்லயும் 8th வரைக்கும் இருக்குண்ணே. ஆனா ஜோனல் அளவுல பார்த்தா இங்க ஸ்போர்ட்ஸ் வந்து யாருமே போறதே இல்லைண்ணே. அதனால இங்க உள்ள பசங்களோட டேலண்ட் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, வெளில வரல. அதனால அது வந்து அடுத்த தடவை வந்து ஆட்சி மாறினா யாராச்சும் சப்போஸ் ஒரு அதுக்கான ஒரு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு பிடி சாரோ அவங்கள வெளில கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் வெளில வந்து பெரிய ஆளாக்கலாம். ஸ்போர்ட்ஸ்னால இப்போ எஜுகேஷன்லேயும் நம்ம வரலாம், லோன் கிடைக்கும், எல்லாத்துலேயும் வேலை வாய்ப்பு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அதனால எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்க 8th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியல. அதனால வெளில கொண்டு வர ஒரு யாராச்சும் அதுக்கான அடுத்த தடவை ஆட்சி மாறும்போது ஒரு நல்ல இது திட்டத்தை கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்ப அதிமுகவும் இருந்திருக்கு, திமுகவும் இருந்திருக்கு. அதனால இப்ப வந்து நம்ம புதுசா ஒரு நம்ம அண்ணன் விஜய் அண்ணனுக்கு கொடுத்து பார்க்கலாமே. ஏன்னா இப்ப யங்ஸ்டர் உள்ளவங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்ப வெளில உள்ளவங்களுக்கு தெரியும் என்னென்ன மாத்தலாங்கிறதுனால புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். புதுசா வரவங்களுக்கு விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்தாங்கன்னா சில மாற்றங்கள் வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அவரும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரா? ஆமாண்ணே. இப்ப நம்ம விஜய் அண்ணா வந்து இப்ப 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்குறாங்க. இப்ப எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கவங்களுக்கு கூட இப்ப 2 வருஷமா திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியும் எல்லாருக்கும். அதனால அவங்க ஒரு யங்ஸ்டர் கொடுத்தா சப்போஸ் நம்மளுக்கு இப்ப ஸ்போர்ட்ஸ் லெவலையும் பெருசா வரலாம். அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ நீங்க விஜய் கட்சியில இருக்கிறதுனாலயோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு விருப்பம் விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒரு பரப்புரை பண்ண போகணும், தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறாங்க. அது எந்த வகையில நியாயம் நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இது அநீதின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப திமுகலையும் கூட்டம் நடக்குது, அதிமுகலையும் கூட்டம் நடக்குது. அந்த போலீஸ் வந்து பவர் அவங்க 2 பேருக்கு கொடுக்குற பவர் டிவிக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியல. இங்க திருவாரூர் நாங்க கூட்டத்துக்கு போனோம், போலீஸே நாங்க கண்ணில் பார்க்கல, ஒரு ஹெல்ப் பண்றது கூட எதுக்குமே வரல. நாங்க உள்ள அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள தான் தண்ணி கொடுக்கறது, ஆம்புலன்ஸ் ஏற்றி விடுறது, தூக்கிட்டு போறது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஏன் இப்ப டிவி கேட்க மட்டும் அந்த போலீஸ் சப்போர்ட் கொடுக்கலங்கிறது தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப ரெண்டு கட்சியுமே வந்துட்டாங்க ஊர்ல. புதுசா ஒரு கட்சி வரனால எல்லாம் எதிர்பார்க்கறாங்க ஒரு மாற்றம் வந்தா என்ன ஆகும். அதனால எதிர்பார்க்கறனால ஏன் இப்ப வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இப்படி எதிர்க்கிறாங்க என்னன்னு தெரியல. அதனால ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இலவசம் கொடுக்குறாங்க இல்லையா, இப்ப எல்லாருமே இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. இலவசம் சொல்றப்ப நீங்க இலவசம்னா எதை சார்ந்து நீங்க நினைப்பீங்க? ஒரு இலவசம் கொடுக்குறாங்க அப்படின்னா இலவசம் இதை கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், எங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இலவசமா கொடுத்துங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துப்பீங்களா இல்ல அதை மறுப்பீங்களா? இலவசம் வந்து இப்ப கொடுக்கறதுன்னா இப்ப ரேஷன்ல கொடுக்கறது வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, சில பேருக்கு யூஸ் இல்லாம இருக்கு. சில பேர் இப்ப வீட்டுல உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க, ஆயிரும். சில பேர் ஹஸ்பண்டே அதை வாங்கிட்டு போய் ஒயின் ஷாப்ல தான் கொடுப்பாங்க. அதனால வந்து அது யூஸ் இருக்கு, யூஸ் இல்லாம இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா இப்ப வயல்வெளி இங்க ஃபுல்லா கிராமத்தினால வயல்வெளி இது இருக்கு. அதுக்கு தகுந்த போல ஒரு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து பெண்களுக்கு கொடுக்கலாம். இப்ப காளான் போடுறது அதை போல ஏதாச்சும் ஒரு திட்டத்தை ரேட் பண்ணி அதை பெண்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா எல்லாருக்கும் அவங்களுக்கு வருமானம் வரும். இலவசங்கிறது ஏதோ ஒரு 2000 1000 கொடுக்கறதை விட பெண்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது.